ஹாய், திஸ் இஸ் ரோசி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய நாத்தனாருக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆகிருக்கு. அவங்களுக்கு நம்ம வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் விருந்துக்கு நாங்கள் என்னென்ன சமைச்சோமோ அந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணால், சிம்பிளான விருந்து ரெடி பண்ணால் இந்த ரெசிபிஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இந்த மேரேஜ் விளாக்லாம் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வீடியோ நிறைய எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. என்ன காரணம்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணுக்கு போடுறவங்க திடீர்னு ரிசப்ஷன் அன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி என்னால் வர முடியாது பர்சனல் ரீசன்னால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்ட்டை நாங்கள் தான் போட்டாகணும் அப்படின்னு முடிவாயிடுச்சு. டக்குன்னு போய் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி மேக்கப்பும் சூப்பராக வந்துருச்சு. 2 மேக்கப்புமே சூப்பராக பண்ணிட்டோம். அதெல்லாமே நான் சின்ன சின்னதாக ஷார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்சளவு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். விருந்து மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கி டே எப்படி ஃபுல்லாக போச்சு, ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஏன்னா ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருந்துனாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான்வெஜ் தான் ஸ்பெஷல். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் தேவையான முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க. இந்த முட்டை வேக வச்சதுக்கப்புறம் இதை கிரேவியாக பண்ண போகிறாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேறு எதுவுமே இல்லை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்பில் சாப்பாட்டுக்கு உல வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கணும். மசாலா வேறு எதுவுமே கிடையாது, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். முட்டை எல்லாத்தையும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் மேலே எடுத்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். கிரேவி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒலை காஞ்சிச்சு. ஸோ ஒலையில் அரிசி போட்டுட்டு மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக மட்டனை குக்கரில் தனியாக வேக வச்சிடணும். மட்டன் வேகிற கேப்பில் நம்ம சிக்கன் ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் லாலிபப் தான் 2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு மசாலா எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கபாப் மசாலா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 2 கிலோ சிக்கனுக்கு 2 பேக்கெட் சேர்த்துக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் தயிர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சிக்கன் ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 முட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிலோ சிக்கன்றனால 2 முட்டை சேர்த்துக்கோ. 1 கிலோனா 1 முட்டை போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பெசரி வச்சிடணும். இது 1 ஹவருக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அடுத்து ஃபிஷ் மசாலா கோட் பண்ணணும். இதுவுமே ஃப்ரை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சங்கரா மீன். இதுக்குமே மசாலா கோட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். உப்பு, மிளகாத்தூள், பூண்டு மட்டும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா பெசரிக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதில் மீன் மசாலா இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம். இது மட்டுமே போதும். பட் என்னென்னா இதில் சேர்த்துருக்க மிளகாத்தூள் கடையில் வாங்கினது கிடையாது, மிஷினில் கொடுத்து அரைச்ச மிளகாத்தூள். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் வெந்துருச்சு. இதை வடிச்சிடணும். எங்கள் வீட்டில் எப்போதுமே சாதம் குக்கரில் வைக்க மாட்டோம், எப்போவுமே வடித்து தான் செய்வோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மட்டன் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் கறி வெந்துருச்சு. இப்போ வெந்த கறியை இந்த வெங்காயம் தக்காளியோட எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சேர்த்துட்டு அந்த வேக வச்ச தண்ணியையும் அதில் ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட்டுறணும். இதுக்கப்புறம் குழம்பு கூட்டணும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் செய்வோம். 3 தக்காளி பழம் ப்ளஸ் அது மல்லித்தூள், தென் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடணும். இப்போ இந்த கூட்டின குழம்பு அப்படியே கறி வெந்துட்டு இருக்கோம்ல, அதில் அப்படியே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அதில் போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் குழம்போட ரெசிபி பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதில் மல்லித்தூள் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வீட்டில் இந்த ஃபிஷ்ஷு பொரிக்கிறதுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். எல்லோரும் தோசைக்கல்லில் தான் போடுவாங்க.
பட் ஆனால் இந்த மாதிரி சட்டி வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஃபிஷ்ஷை பொரிக்கும் போது அது நல்லா வெந்து வரும். தோசைக்கல்லில் போடும்போது அவ்வளோ சீக்கிரம் வேகாது, ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஈஸியாக வெந்துடும். ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, பிகாஸ் அவங்க வந்து தாலி செயின் எடுக்கிறதுக்காக வெளில போயிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கெலாம் வந்து சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். எல்லோரும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி எங்கள் மோகித்துக்கு வந்து சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் உட்காந்து அவங்க சித்தப்பா கூட சாப்பிட்டுட்டு இருந்தான். எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நாங்களுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் மோகித் குட்டி வந்து அவங்க சித்தப்பா கூட வந்து பல்ட்டி அடித்து விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு எப்போதுமே வீட்டில் தனியாக இருக்க பிடிக்காது. வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டால் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இருக்கணும் அவங்க கூட, அப்போ தான் ஜாலியாக விளையாடுவான். ஒரு வழியாக பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்களும் வந்து நல்லா சாப்பிட்டாங்க. அவங்களுக்குமே வந்து எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ் எல்லாம் வச்சு பணம் பாக்கு பூவெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. அவங்களும் வந்து ஹாப்பியாக வாங்கிட்டாங்க. அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க 90லாம் வச்சு. ஸோ அவங்களுமே ரொம்ப ஹாப்பி. நாளைக்கு வந்து தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் இருக்கனால சீக்கிரமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ஜாலியாக வெளியில் கிளம்பி ஒன்றும் இல்லை, பக்கத்தில் உள்ள ஷாப்பில் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு வந்தோம். அங்கே வந்து இவங்க வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், நீ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு பிளான் வந்துச்சு. சின்ன வயசில் ராஜா ராணி விளையாடுவோம்ல, அது விளையாடலான்னு சொல்லி பேப்பர்லாம் கிழிச்சு எல்லாம் ரெடி பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா ராணியில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எனக்கு திருடன் வந்துருச்சு. பட் திருடன் வந்தால் கூட பரவாயில்ல, இந்த போலீஸ் வர்றதான் ரொம்ப கொடுமையான விஷயம், கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாய்ஸ் 2 பேத்துக்கு தான் திருடன் போலீஸ் மாற்றி மாற்றி வந்துட்டு இருந்தது. போலீஸ் மாமா கரெக்டாக வந்துருச்சுங்க வீடியோ. இருங்க, எல்லா ஃபேஸோட ரியாக்ஷன் எப்படி? ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுறாங்க. பால்ட்டி வந்து பிரிக்கறனால எந்த ரியாக்ஷன் நீங்க உங்க டெக்னிக்கை சொல்லுங்க வீடியோல. டெக்னிக் ஒண்ணுமே இல்லையே. வரந்த மனசு கஷ்டம். வரந்த மனசு கஷ்டம் அதாவது கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸோட நிலைமை ஒரு வீரமான போலீஸ் இருக்காங்க. யார் 2 பேரு? ஏன் பாட்டர் ரொம்பல இருக்காங்க. சரி எனக்கு சொல்றேன், எனக்கு ஒரு நிமிஷம் ஒருத்தர் நான் இல்ல, நான் ராஜா ராணி மாமா ராஜா இல்லடா அப்பதான் ஓபன் பண்ணி போலீஸ் எப்படி இருக்காங்க வாய்வே நமக்கு அது அப்படியே 2 பேரும் மாறி மாறி போலீஸ் யோசிச்சு நோட் பண்ணிட்டா. எப்படி பேச 10,000 வாங்கிட்டு இருக்கீங்க? 500 மட்டும் வாங்க மாட்டேங்குது. ஏன் 500 வாங்க மாட்டேங்குது? நீங்க வாங்கல சொல்லு. எல்லாம் அண்ணி மட்டும் தான் 500. நம்ம 500 தான் அவங்க சேர்த்து. நான் 4 வாங்கிருக்கேன் 500 பாரு. இது பாரு 10,000 தான் ஈஸ்ட். நீங்க ஸ்வேதா தான் ஈஸ்ட். ஸ்வேதா தான் ஃபர்ஸ்ட். கேம் ஃபுல்லாகவே ரொம்ப ஃபன்னாக செம்ம ஜாலியாக போச்சு. பழைய மெமரிஸ்லாம் அப்படியே ரீகலெக்ட் ஆச்சு. அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு சூப்பராக டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு வந்தாச்சு. மேலே வந்து எங்கள் மோகித் குட்டி அவங்க 2 சித்தப்பா கூடயும் ஒரே ஆட்டம்தான். ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அவங்களும் அவனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக போயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க. 5 days எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ ஊருக்கு போகணுங்கிறப்ப அவங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. பட் ஆனால் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்து தானே ஆகணும். அதனால ஸோ எல்லோரும் கிளம்பி போயாச்சு. ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.